Hi students, welcome back to Master YouTube channel. நாம இப்ப இந்த வீடியோல 12th standard computer science students-க்கான quarterly exam-க்கு வரக்கூடிய most important questions பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு quarterly exam portions பாத்தீங்கன்னா unit 1ல இருந்து 10 வரைக்கும். சோ அந்த unitsல இருக்கக்கூடிய important questions என்னென்னன்னு பார்க்கலாம். First 1 mark பாத்தீங்கன்னா நீங்க book bagல இருக்கக்கூடிய எல்லா 1 marksமே கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா 1 marks உங்களுக்கு டோட்டலா 15 marks வரும். மேக்ஸிமம் ஒரு 10ல இருந்து 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு புக் பேக்ல இருந்து தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் யூனிட் வைஸா 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 ஃபங்க்ஷன். இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா வாட் இஸ் சப்ரூட்டீன், நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். நெக்ஸ்ட் யூனிட் 2 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அதுல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர், வாட் இஸ் pair given example, what is list given example. Next, Unit 3, Scoping. அதில் உள்ள important 2 marks என்னன்னா what is scope, what is mapping, what do you mean by namespace. Next, Unit 4, Algorithmic Strategies. இதில் இருக்கக்கூடிய 2 marks பார்த்தீங்கன்னா what is an algorithm, what is sorting, what is searching, write its types. Next, Unit 5, Python Variables and Operators. இதுல வரக்கூடிய important 2 marks பாத்தீங்கன்னா what are the different modes that can be used to test Python program, write short notes on tokens, what is a literal, explain the types of literals, write short notes on exponent data. Next, unit 6 control structures. இதுல இருக்கக்கூடிய important 2 marks பாத்தீங்கன்னா list the control structures in Python, write a note on range of in loop. Next, unit 7 Python functions. இதில் இருக்கக்கூடிய important 2 mark questions. What is function? What are the main advantages of function? What is the base condition in recursive function? Next, unit 8 strings and string manipulation. இதில் வரக்கூடிய 2 marks பார்த்தீங்கன்னா what is string? Next, what will be the output of the following Python code? ஒரு கோட் கொடுத்திருக்காங்க, அந்த கோடுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறது எழுதணும். Next, what is slicing? Next, unit 9 list, tuples, sets and dictionary. இதுல இருக்கக்கூடிய important 2 marks என்னன்னா how will you access the list elements in reverse order. Next, differentiate del with the remove of function of list. What is set in Python? Next, unit 10 Python classes and objects. இதுல பார்க்க வேண்டிய important 2 marks. What is class, what is instantiation, what is the purpose of destructor. So unit 1ல இருந்து 10 வரைக்கும் இவ்வளோ 2 மார்க்ஸும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கு புக் பேக்ல வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்ட்டு ஒரு காலம் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதை எல்லாமே வந்து ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ஸ் டோட்டலா 18 மார்க்குக்கு வரும். இதுல வந்து ஒரு கம்பல்சரி கொஸ்டினும் கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் யூனிட் 1 ஃபங்க்ஷன். இதுல இம்பார்ட்டன்ட் 3 மார்க் பாத்தீங்கன்னா why string length is called pure function, differentiate pure and impure function. இந்த ஃபங்க்ஷன் யூனிட்ல pure and impure function நீங்க தரவு பண்ணீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் எழுதலாம், 5 மார்க்ஸ் எழுதலாம் and 3 மார்க்ஸும் எழுதலாம். சோ படிக்கும் போது ஒரு 5 மார்க் கொஸ்டின் படிக்கிற மாதிரி பிரீஃபா படிங்க. சோ இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா நீங்க கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூனிட் 2 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ல உள்ள இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா what are the different ways to access the elements of a list, give example. நெக்ஸ்ட் யூனிட் 3 scoping. இதுல பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் என்னலாம்னா why access control is required. Next, explain the types of scopes for variables or LEGB rule with example. So students, இதுல LEGB ரூல்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 2 மார்க்ல கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 4 algorithmic strategies. இதுல பார்க்க வேண்டிய 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா list the characteristics of an algorithm. Next, write a note on asymptotic notation. Next, unit 5 Python variables and operators. இதுல பார்க்க வேண்டிய 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா explain ternary operator with examples. Write short notes on escape sequence with examples. Next, unit 6 control structures. இதுல பார்க்க வேண்டிய 3 marks பாத்தீங்கன்னா write a program to display. இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்க மாதிரி alphabets display ஆகுறதுக்கு நம்ம program எழுதணும். Next, write the syntax of while loop. while loopக்கு உள்ள syntax நீங்க எழுதணும். Next, unit 7 Python functions. இதுல இருக்கக்கூடிய important 3 marks. Write the rules of local variable. Next, differentiate seal of and floor of function.
Next, what is composition in functions? Next, unit 8 strings and string manipulation. இல்ல பார்க்க வேண்டிய important 3 marks பாத்தீங்கன்னா write a Python program to display the given pattern. Questionல கொடுத்திருக்க மாதிரி pattern display ஆகுறதுக்கு ஒரு Python program எழுதணும். What is the use of format of? Give an example. So format of function ஓட use என்ன, அதுக்கு ஒரு example எழுதணும். Next, unit 9 list, tuples, set and dictionary. இதுல நீங்க பார்க்க வேண்டிய 3 marks. What are the advantages of tuples over a list? What will be the output of the following code? ஒரு கோட் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கறது நீங்க எழுதணும். Explain the difference between dull and clear of in dictionary with an example. Next, unit 10 Python classes and objects. இதுல உள்ள important 3 marks பாத்தீங்கன்னா write a class with 2 private class variables and print the sum using a method. Next, how to define constructor and destructor in Python. So இவ்வளவு unit 1ல இருந்து 10ல இருக்கக்கூடிய important 3 marks. So இந்த 3 marks தான் வரும்னு நாங்க சொல்லல, பட் இந்த 3 marks ரொம்பவே இம்பார்ட்டன்டான 3 marks. Next 5 mark questions பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 marksக்கு வரும். நீங்க டோட்டலா 5 questions attend பண்ணணும். இதுல இருக்கக்கூடிய important 5 marks பாத்தீங்கன்னா what are called parameters and write a note on parameter without type and parameter with type. Next, explain with example pure function and impure function. So நான் அப்பவே சொன்னேன் pure function and impure function ரொம்பவே important. So இந்த question நீங்க brief-ஆ படிச்சீங்கன்னா உங்களுக்கு 2 marks, 3 marks, 5 marks எதுல கேட்டாலும் நீங்க attend பண்ணலாம். Next, unit 2 data abstraction. இதுல இருக்கக்கூடிய important 5 marks பாத்தீங்கன்னா how will you facilitate data abstraction? Explain it with suitable example. Next, how will you access the multi-item? Explain with example. Next, unit 3 scoping. இதுல இருக்கக்கூடிய important question பாத்தீங்கன்னா write any 5 benefits in using modular programming and other topics எல்லாம் நீங்க 2 mark 3 markலயே கவர் பண்ணிருப்பீங்க. So அந்த topics படிக்கும்போது கொஞ்சம் brief-ஆ நீட்டா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த questions வந்து 5 markல கேட்டாலும் நீங்க attend பண்ணிக்கலாம். Next, unit 4 algorithmic strategies. இதுல இருக்கக்கூடிய important 3 marks பாத்தீங்கன்னா discuss about linear search algorithm. What is binary search? Discuss with example. Explain the bubble sort algorithm with example. இந்த லெசன்ல searching method and sorting method ரெண்டுமே ரொம்ப important. கண்டிப்பா ரெண்டு டெக்னிக்ல இருந்து ஏதாவது ஒரு question கண்டிப்பா கேட்பாங்க. So இந்த டாபிக்க கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. Next, unit 5 Python variables and operators. இதுல இருக்கக்கூடிய important 5 marks பாத்தீங்கன்னா explain input of and print of functions with examples. Next, discuss in detail about tokens in Python. Next, unit 6 control structure. இதுல இருக்கக்கூடிய important 5 mark பாத்தீங்கன்னா write a detailed note on if else if statement with a suitable example. Next, unit 7 Python functions. இதுல இருக்கக்கூடிய important 5 marks பாத்தீங்கன்னா explain the different types of functions with example. Next, explain the following built-in functions. So கீழ கொடுத்திருக்கக்கூடிய கொஞ்சம் built-in functions இத நீங்க explain பண்ணி எழுதணும். id of, character of, round of, type of and power of. Next, unit 8 strings and string manipulation. இதுல இருக்கக்கூடிய important 5 mark question பாத்தீங்கன்னா explain about string operators in Python with a suitable example. Next, unit 9 இதுல இருக்கக்கூடிய important 5 mark question பாத்தீங்கன்னா what are the different ways to insert an element in a list? Explain with a suitable example. Next question, explain the different set operations supported by Python with a suitable examples. So next unit 10ல பாத்தீங்கன்னா 5 marks அவ்வளோ importance கொடுக்க வேணாம். நீங்க அதுல இருக்கக்கூடிய 2 marks and 3 marks தரவு பண்ணா போதும். So okay students, இது இவ்வளவும் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ஸ் questions. So மறக்காம புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 marks எல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒன்னும் விடாம எல்லாத்தையும் தரவா கிளியர் பண்ணிக்கோங்க. படிக்கிறத தரவா படியுங்க. So wishing you all the best for the exam. Bye.